விஜய் வந்து அவருடைய அரசியல் கிரெடிபிலிட்டி, பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி அப்படியே இருக்கணும். அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர், பொலிட்டிக்கல் கெரியர் டேக் ஆஃப் ஆகணும்னா, அவர் வந்து யாரோடையும் முதல் தேர்தல்ல கூட்டணி வைக்கக்கூடாது. அப்படி அவர் ஏதாவது அந்த கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு சிக்கல்ல போய் அவர் மாட்டிக்கிட்டாருன்னா, விஜயோட பொலிட்டிக்கல் கெரியர் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாலே லேண்ட் ஆயிடும். அது விஜய்க்கும் தெரியும். விஜய் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் கூட, விஜயை ஏன் மக்களோ இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸு. அவர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸை பேசுவார். திராவிட கட்சிகள் வந்து 60 வருட காலம் 55லிருந்து 60 வருட காலம் ஆண்டு விட்டார்கள். அவர்களுக்கான ஒரு மாற்றாக இருக்க வேண்டும். அந்த மாற்றாக இருப்பதும் ஒரு திராவிட கட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதுனால தான் இதுவரைக்கும் மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு வந்த யாரையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ரஜினிகாந்தோட டேக் ஆஃப் ஆகாத பார்ட்டியாக இருந்தாலும் சரி, டேக் ஆஃப் ஆகி பாதியிலே லேண்ட் ஆன கமல்ஹாசனுடைய கட்சியாக இருந்தாலும் சரி, நல்லா போயிட்டு இருந்த ஃப்ளைட் வந்து அப்படியே கிராஷ் ஆன மாதிரி இருந்த விஜயகாந்தனுடைய கட்சியாக இருந்தாலும் சரி, விஜயகாந்தனுடைய கட்சியை மக்கள் வந்து ஒரு கட்டத்திற்கு மேல் நிராகரிப்பதற்கான காரணம் என்னவென்றால், எந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து நான் ஆட்சி செய்வேன், நான் ஆட்சிக்கு வருவேன், உங்களுக்கு நல்லது செய்வேன்னு சொன்னாரோ, அதே ஒரு திராவிட கட்சியோடு போய் அவர் சேர்ந்தது தான் அவருடைய அழிவிற்கு, அவருடைய கட்சியினுடைய அழிவிற்கு காரணம். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது வந்து விஜய்க்கு நல்லா தெரியும்.